தளபதி யாரே உன்னை அழைத்த காரணம் தெரியுமா? இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்று என்னால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால் என் மூத்த மகனுக்கான ராஜா படித்து பட்டம் பெற்று விட்டு இப்போது வாலிப வயது அடைந்திருக்கிறார். அதனால் இந்த நாட்டை அவருக்கு முடிசூட்ட போகிறேன். இந்த நாடே விழா கோலமாக இருக்க வேண்டும். வீதி எங்கும் மாவலி தோறும் மின் விளக்குகள், ஆமா, ஆடல் பாடல் அவக்கலமா இருக்கும். அவதானுங்க இளவரசருக்கு மணிமணி சுட்டு விழா. அவதானே? ஆமா. இன்று வீடு எங்கும் ஆலய தோரணங்கள், மண்ண விளக்குகள், பாத வலிகள் அனைத்து நான் ஏற்பாடு பண்றேன். பிள்ளையின் விருப்பத்தை கேட்பது சோழ சிறந்தது என அடியேன் கருதுகிறேன். அப்படியா? அகற்றோ என் மகனை பார்க்கலாம் வாங்க. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாததே. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், மனவாளம் காட்டும் பொய்யே சொல்லாததே. சீராட்டி மூவேந்தரால் பாராட்டி வெற்றி கொடிகள் பறக்க வீரத்தை முத்தமிட்ட நாடு நம் நாடு. காவிரி தென்பெண்ணை பாலாறு என முப்பெரும் நதிகள் பாயும் நாடு நம் நாடு. மாடு கட்டி போரடித்தால் பாலாறு செல்லல் என்று யானை கட்டி போரடித்த நாடு. கற்பு கரசி கண்ணகி பிறந்த நாடு. கவிக்கோள் கம்பனும் பாரதியும் பாரதிதாசனும் ஏன் வீரத்திற்கே வித்திட்ட வீரபாண்டிய கண்டபொம்மன் பிறந்த நாடு. வந்தவரை வாழ வைக்கும் ஏற்றமிகு பொன்னாடு. உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்ற தாரக மந்திரத்தை
உயிராக கொண்ட உன்னத தமிழ்நாடு. அப்படிப்பட்ட செந்தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்திய சிவமன்னருக்கு சத்தியவதி அம்மையாருக்கு மாடாக பிறந்து சிறப்போடு வாழ்ந்தீர்கள். ஆமாம், அடுத்த தினமும் சென்று என் தாயை சந்திப்பதற்கும் புறப்படுகிறேன். இளவரசர் வந்து கொண்டே இருக்கிறார். இளவரசர் என்றார். என்றென்றும் சீரி சிறப்போடு வாழ வேண்டும் மகனே. என்றென்றும் சீப்பு வித்து வாழ வேண்டும் மகனே. ஏய் சீப்பா அதானே சொன்னாங்க அவங்க. சோப்பு டப்பா வச்சு சீப்பு வேணானே. ஏய் ஏய் என்ன செய்றீங்க? என்ன இடம் இது? அரிமான ஈர்கள் வச்சிருந்தங்க. யாரும் மகனத்துல இருந்து சகாச்சராமி மூட்டா. ராசி அனுசிட்டு. ஏய் அவ்வளவு ஈர்கள் எங்க வாங்குனீங்க? மலைநூர்ல அரினா ராசியான ஈர்கள். ஏதோ சகாச்சி முடியாம மூட்டாலுங்க. இல்லனா ஷாம்பு போட்டு தலை கட்டணும் தெரியல. காசு நேக்குதா பாரு. ஏங்க வெள்ளாட்டுக்கு போய் வந்தீங்க. ஏய் வெள்ளாட்டுக்கு போறடா. இங்க தான இருக்கற. மகனே ராஜா, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்கமா? எனக்கோ வயதாகி விட்டது. நாட்டின் பொறுப்பை ஏற்று என்னால் ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால் நீ வளர்ந்து வாழ்வனாக மாறிவிட்டாய். இந்த நாட்டை முடிசூட்டி நீ ஆட்சி ஆள வேண்டும். அம்மா, இந்த சத்தியபுரி நாட்டுக்கு எந்த மக்கள் எந்த ஒரு குறைமே இல்லாமல் சீரோடு சிறப்போடு ஆட்சி நடக்குதுமா? நான் எப்படிமா இந்த நேரத்துல எப்படி ஆட்சி பெற முடியும்? மகனே, உன்னை போன்ற நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பிதாமா இந்த நாடு இருக்க வேண்டாம்னு சொல்லாதப்பா. ஏனாமா சொன்னா கேளுங்கம்மா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்கு.
ஏன்டா அந்தாசி பஸ் நான் பாயகம் வச்சுக்கிறேன். என்ன கடை 1 கிலோ 5 1/2 கிலோ 10. என்னது சப்போட்டா சப்போட்டா சப்போட்டாடா பால் சப்போட்டா ஏங்க ஏண்டா ராஜா நாக்கு பல்லு மாட்டிச்சு. இங்க வா அதுக்குலாம் நீதான் தலைவரா அவன் சங்க தலைவர். ஓடி அங்கேத்து சொல்லு வாயா வாயா. பொதுமக்களே மகாஜனங்களே இந்த தெய்வத்தை பாரா என்னடா இது பூஜை பாரா. ஏடா கூட தலைமையா இருக்கு ஊர்ல ஏன்னா ஊருக்கு போறியா இருந்தா வாங்க ஐயா விட்டுமாங்க சூத்துல ஒரு கொம்பு சரிவே வீட்டு முன்னாடி கட்டுங்க குப்பு 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 பால் காய்ச்சிடலாம். டேய் ஓய், எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம எல்லாம் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட்டை தலையில போடுவோம். ஐயா என்ன வயித்துல போட்டுங்கிறாரு. ஐய், வாங்கி வைடா வாங்கி வைடா. நான் என்ன திச்சு மரியாதமா பள்ளத்தை சொல்லணுமா என்ன? என்ன பார்த்தா அப்படின்னா அப்படியே என்னடா இதா வேலையாகுது மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா ஐயா ஐயா தொண்டை கட்டின மாதிரி பேசுறாரு. அஞ்சா தொண்டையில கிச்சிக்கிச்சா? ஒண்ணு இல்ல ஐயா நாளைக்கு வந்தாரு பொட்டா பின்னாடி பார்த்து தூங்கி இருந்தாரு. சரி. டர்ரு புர்ரு டர்ரு புர்ரு வாயில சவுண்டு இருக்கு. வாய் பொழுது விழுது. எனக்கு உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? நான் ஒருத்தவங்க கேட்டேன் என்னன்னு? கேட்டதுக்கு ஐயா தொண்டையில அழுக்குக்குது சத்தம் வருது நாங்க உடனே எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. யார் அம்மா? எங்க அம்மா ஞாபகம். ஓ அம்மா. நான் பாத்ரூம் போகும் பேரு அந்த கக்கூசில கை வாங்க பெனாயில் ஆமா ஆசிட்டு. அதுவே சுத்தமாகுது. ஐயா வாய் சுத்தமாகல பெனாயில் வாய் ஊத்துறேன் அதுல வந்து ரொம்ப தாயி மிக்சர் மிக்சர் போய் மகனே ராஜா, இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்று நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அம்மா சரியம்மா உங்களுடைய விருப்பம் அது வேணா என்னமா செய்ய முடியும் அமர் சிம்மாசனத்திலே ஆகட்டும் 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 தளபதியார் வாருங்கள். இப்படி தங்கள் கருத்தாலே என் மகன் ராஜாவுக்கு நீங்களே முடிசூட்டி விடுங்கள். மகாராணி இதற்கு நான் பூர்வ எண்ணத்தில் வரும்போது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆற்றோர்களே, சத்தியவரை நாட்டில் வாழும் குடிமக்களே, என் நாட்டின் சார்பாகவும் என் நாட்டில் இருக்கும் பிரஜைகள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இந்த மாமன்றத்திலே எதிர்காலத்திற்கு இந்நாட்டுக்கு வேந்தனாக திகழக்கூடிய இளவரசருக்கு எனது திருக்கரத்தால் மணிமுடி சூட்டி அழகு பார்க்கிறேன். மன்னர் ராஜா நாடு தேடி ஓடி வந்து ஏதோ ஒரு திறமையை பார்த்து இந்த அரசு உங்களுக்கு தளபதி பருப்பு கொண்டு கொடுத்தாங்க. கேவல விட்டகால செருப்புக்கு சமமான ஒரு வேலைக்கார கூலிக்கார நாய் உன் கரத்தால் எனக்கு மணி முடியா. நான் காலாளன் வேலையை நீ கருத்தால் செய்யக்கூடிய சாதாரண ஒரு வேலைக்காரன் உனக்கு இந்த இதுவா? ஏய் இவனா? ஏய் 5 ரூபாய் குங்குமம் வாங்குறோம். ஆமாங்க. உங்களுக்கு எங்கடா வைக்கிறோம்? பூஜை ரூம்ல வைக்கிறீங்க. நெத்தில வைக்கிறோம், வீட்டுல வைக்கிறோம். 500 ரூபாய் செருப்பு வாங்குறோம். அது கொண்டு எங்கடா வைக்கிறோம்? ஆயில் படி வெளிய விடுறாங்க. வீட்டுக்கு வெளிய வாய்ப்புல வர்றோம். ஏய் விலை அதிகமா கொடுத்து வாங்குறனால செருப்பு கொண்டு போய் நான் வீட்டுக்கு உள்ள வச்சு அழகு பாக்குறோம். முடியாது. விட்டகால் செருப்புக்கு சமமான ஒரு சாதாரண வேலைக்கார கூலிக்கார நாய் ஆமாங்க. இவன் கரத்தால் எனக்கு மணி முடியா. ஆமா மகனே ராஜா, ஆமா இதெல்லாம் என்னப்பா ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் அவன் கரத்தால் எனக்கு மணி முடியா. கரத்தால் மணிமணி சுட்டினால் உங்கள் மகனை ஏற்றுக்கொள்வேன். ஒரு வேலைக்கார கரத்தால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுமா. நானே அப்படி துணி சுட்டுகிறேன். அமர் சிம்மாசனத்திலே உங்களை கரத்தால் மணிமணி சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மகனே, ஆகட்டுமா? பதவி வந்து விட்டது என்று